இந்தியா தன்னோட நலன் சார்ந்து மட்டுமே நடக்க ஆரம்பிச்சு ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இது அப்பப்ப எதிரிகளும் மறந்தே போயிடுறாங்க. அதோட விளைவு உடனடியாகவே அனுபவிக்கிறாங்க. அந்த அனுபவிச்சா மட்டும் பத்தாது. கூடுதலான சிரமத்தையும் இந்தியா இப்ப குடுக்க ஆரம்பிக்குது. இந்த லிஸ்ட்ல முதல்ல வந்து மாட்டி சின்னாபின்னமாகிறது அப்படிங்கிறது சீனா தான். இது எதிரி பட்டியல்ல போயிரும். அடுத்து உள்ள இடத்துல அண்ணன் அமெரிக்கா வந்து சிக்கியே தீருவாரு. ஏன்னா அமெரிக்காவோட புத்தியே அதான். அந்த கேடுகெட்ட புத்தி எப்ப பார்த்தாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் நம்ம கூட அனுசரிச்சு வரும். நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் அனுசரிச்சு வரும். நம்மள மட்டும் கிடையாது. எல்லா இடங்கள்லயும் அமெரிக்காவோட புத்தி இதான். அமெரிக்க அரசாங்கம் ஒரு மாரி சீரா பயணிச்சா கூட, அதுல 1, 2 நபர்கள் சேட்டை அதாவது அமெரிக்காவோட கோர் புத்திய காட்ட தவறுறதே இல்ல. அந்த மாரி தான் ரஷ்யாவுக்கு பாரத பிரதமர் பயணிச்சத பெரிய அளவு விமர்சனமா ஆக்குனார்கள். பதிலடி குடுக்கப்பட்டுச்சு. அடங்குனார்கள். உண்மைய சொல்லப்போனா கவர்மெண்ட் பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்ல. 2, 3 ஸ்டேட்மெண்ட்டுகளோட அமைதியா இருந்துக்குச்சு அமெரிக்காவோட அரசாங்கம். அங்க உள்ள ஆட்கள் அப்படி இப்படி சேட்ட பண்ணார்கள். இப்ப தேர்தல் ஒட்டி வரும்போது அந்த விவகாரம் பெருசா தட்டி விடப்படுது. ஏன் அப்படின்னா 2 விஷயம். தேர்தல் 1 களத்துல தோல்விய நோக்கி போறம்போது இத 2யும் மறைக்கணும். அதுக்கு உள்ளூர்ல கெத்து காட்டணும் அப்படிங்கிறக்காக இந்தியாவ அப்பப்ப வம்பிழுக்கிறது. அதாவது போனா நாங்க விடுவோம்னு நினைக்க வேணாம். போறனால உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அதே மாரி பாகிஸ்தான கூப்பிட்டு பேசுறது, பாகிஸ்தான சிரிச்சு பார்க்கிறது அமெரிக்கால இருந்து, இந்த மாரி கேவலமான வேலையெல்லாம் அமெரிக்கா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்தியா நேரடியாவும் சரி, ராஜதந்திர ரீதியிலயும் சரி, நாங்க அடங்கவும் மாட்டோம், உன்னையும் மிரட்டுவோம் ஜாக்கிரதை அப்படிங்கிறத இப்ப ஆணித்தரமா எடுத்து சொல்லியிருக்கு. நேரடியாவே ஒரு பதிலடியா வெளியுறவுத்துறை மூலியமா இந்தியா குடுத்தது என்ன அப்படின்னா, ரஷ்ய இந்திய நட்பு அப்படிங்கிறது ரொம்ப காலம், பல இக்கட்டான நேரங்கள்ல, பலவித பரிமாணங்கள தாண்டி தான் இங்க வந்து நிக்கிறோம். அதே சமயம் எங்களோட நட்ப வச்சு ரஷ்யா ஏதாச்சும் சேட்டை பண்ணுதா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாரி ஒரு அடிய தூக்கி விட்டுருக்கான். அதாவது நம்ம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னாலும், பெரிய அளவு ஆயுதங்கள் குடுக்குறோமா, இல்ல ஆட்கள குடுக்குறோமா, இந்த மாரி விவகாரங்களுக்கு சப்போர்ட் பண்றோமா, இல்ல துருக்கி மாரி இன்வெஸ்ட்மென்ட்டுகள பூரா இங்க கொண்டு வாங்க. இங்க இருந்து சேஃபா தொழில் பண்ணுங்க. நாங்க எதும் கூப்பிட்டு ரஷ்யர்கள வாழ வச்சோமா? அப்படிலாம் ஒண்ணும் செய்யலையே. ஆனா அப்படி செஞ்ச எல்லாரையும், "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நேரடியாவும், மறைமுகமாவும் அமெரிக்காவையே இந்தியா கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருச்சு. ஆமா, அது உண்மையும் கூட. சீனா டூயல் யூஸ் பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லியே பெரிய அளவு டிஃபென்ஸ் ஐட்டங்கள உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணிட்டாருங்க, ரஷ்யாவுக்குள்ள. அதே மாரி துருக்கிய கேட்கவே வேண்டாம். ஒரு பக்கம் உக்ரைனுக்கு வெப்பன்கள வித்து கல்லா கட்டுறது, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட கல்லாப்பெட்டிய தூக்கிட்டு வந்து துருக்கியில வச்சு வியாபாரம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஹேண்ட் விட்டது. 2 பயலுகளையுமே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? ஐரோப்பா என்ன பண்ணுச்சு? அப்படிங்கிறது இங்க கூடுதலான கேள்வி. ஒண்ணுமே பண்ணல. ஐரோப்பா தலைவர்கள் இதே காலகட்டத்தில தான் சீனால போய் நான் சாதிக்க போறேன்னு போயிட்டு வெறுங்கையோட வந்தார்கள். அதே மாரி துருக்கிய எதுவுமே செய்ய மாட்டாய்ங்க. கேட்டா துருக்கியோட தயவு தேவைல்ல. அப்ப நாங்க மட்டும் இளிச்சவாயனுங்களாடா? எங்களுக்கு தயவு தேவைங்கிற இடத்துக்கு நாங்க போக்கூடாதாடா? இல்ல போய் தான் ஆவோம் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த லெவலுக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது. நேரடியாவும் சரி, ராஜதந்திர ரீதியிலயும் சரி, இதே சாராம்சத்தோட உள்ள வார்த்தைகள தான் உபயோகிச்சிருக்கு இந்தியா, அமெரிக்கா கிட்ட. அதோட நிப்பாட்டல. ஏன் அப்படின்னா இந்தியா நலன் சார்ந்து தான் பயணிக்கும். எந்த தடைக்கும் நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இப்ப பெரிய அளவு மீண்டும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும், சில மிசைல்களையும் உள்ளுக்குள்ள இறக்கறக்கு இந்தியா, ரஷ்யா அப்படிங்கிற 2 நாடுகளும் வேகம் காட்டுது. ஏன் 2 நாடுகளும் இங்க வேகம் காட்டுது அப்படின்னா, யுத்த முனையில ரஷ்யா இருக்கும்போது அங்கேயே ஆயுதங்கள் தேவை. அத மீறி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும், மிசைல்களையும் இந்தியாவுக்கு ரஷ்யா தருது. "ஏன் நீ அங்க போன?" அப்படின்னு கேட்டதுக்கு மிரட்டுனது மட்டும் இல்ல, "அங்க போனதுக்கே ஃபீல் பண்றியா? அங்கருந்து வாங்குறேன் பாரு" அப்படிங்கிற மாரி S-400 அடுத்த கட்ட யூனிட்டுகளையும், இன்னும் பல மிசைல்களையும் ரஷ்யால இருந்து உடனடியாக இறக்கறக்கு இந்தியா தீவிரம் காட்டியிருக்கு. இது முழுக்க முழுக்க எதுக்கு? நாளான்னைக்கு ஒரு போர நம்ம சந்திக்க போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாரி இப்ப போரே இல்லாம செஞ்சு வச்சுட்டு சும்மா ரஷ்யா உட்கார்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அமெரிக்காவோட செயலுக்கு ஒரு மரண அடிய குடுக்கணும்னு இந்தியா முடிவு பண்ணுச்சு. முடிவு பண்ணது மட்டும் கிடையாது. அத வெளிப்படையா சொல்லியே அடிக்குது.
அமெரிக்கா தடுமாறுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஏன் அப்புட்ன்னா, இந்த இந்தியாவுக்கு எதிரா வாய் பேசின ஆட்கள் அப்படிங்கிறது ஹை வேல்யூ டார்கெட்னாலும், பெரிய ஹை ப்ரொஃபைல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்க உள்ள செக்ரட்டரி லெவல்ல உள்ளவர், அதே மாரி தூதரக அதிகாரி லெவல்ல உள்ளவர்கள் தான். அதாவது ஹை ப்ரொஃபைல் தான். அதே மாரி சூப்பர் ஹை ப்ரொஃபைல் அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. ஆனா, அதுக்கே இந்த அடி விழுகுது அப்டின்னா, நேரடியா வெள்ளை மாளிகையோ, பென்டகனோ இதே மாரி நிலைப்பாட எடுத்தா, அடி ஜாஸ்தியா தான் விழுகும். திருப்பி நம்மள அடிக்க முடியுமா? வம்பிழுக்க முடியுமா? அப்டின்னா, அதுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய தியாகத்த பண்ணணும். என்ன தியாகம் அப்டின்னா, சீனாவோட வம்பு பண்ணாம, சீனாவோட சரண்டர் ஆயி, சீனாவ தூக்கி தன் தோள்ல உட்கார வச்சு, இறுதியா தன்னோட இடத்தையே தாரவாக்கணும். இதெல்லாம் செய்யறக்கு அமெரிக்கா தயாரா இருந்தா, பழையபடி இந்தியாவோட மோதலாம். அப்படியுமே இந்தியாவோட முழு கட்டமா நேரடியா பகைச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. வீணா போன பாகிஸ்தான் கிட்ட போயி பல டாலர்கள பம்ப் பண்ணி, கடைசியில அதே டாலர்கள் மூலியமா இரட்டை கோபுரம் மாரி தாக்குதல அமெரிக்காவுக்குள்ள மீண்டும் வாங்கிக்கணும். இந்த 2க்கு அமெரிக்கா தயார்னா, தாராளமா இந்தியாவ எதிர்க்கலாமே. இதையும் இந்தியா மறைமுகமாக அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டார செய்தி. இந்த அளவுக்கு எந்த நாடு எங்கள தூக்கி போட்டு அடிச்சது இல்லடா! அப்படின்னு தான் அமெரிக்காவே கதிகலங்கி போயிருக்குங்கிறது எதார்த்தமான உண்மை.